என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கோபம் ஒரு பாவமா? வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. கோபம் ஒரு பாவமா? கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும். நீதிமொழிகள் 30:33. கோபம் எல்லாருக்கும் வரும். சிலருக்கு சீக்கிரமாய் வரும், சிலருக்கு மெல்ல வரும். சிலருக்கு சீக்கிரமாய் அடங்கி போகும், சிலருடைய உள்ளங்களில் வீடு கட்டிக்கொண்டு வாழும். இப்படி ஒவ்வொரு மனிதரையும் ஆட்டி படைக்கும் கோபத்தை நியாயப்படுத்தலாம். ஆனாலும் திருமறை என்ன சொல்கிறது? பிரசங்கி சொல்கிறார், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். பிரசங்கி 7:9. எனவே யார் நெஞ்சிலே கோபம் இருக்கிறதோ அவன் மூடனாகிறான். இத்தகைய மூடர்கள் மற்றவர்களின் நகைப்புக்கு ஆளாகிறார்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அடுத்து பிரசங்கியின் தந்தை தாவீது கூறுகிறார், கோபம் பொல்லாப்பு செய்ய காரணமாகிறது. பொல்லாப்பு என்பது தீமையாம். தீமை செய்பவர்கள் பூண்டோடு அழிக்கப்படுவார்கள். ஆனால் கோபத்தை விட்டு பொறுமையாய் கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37:7 முதல் 9 வரை. எனவே கோபம் பாவம் செய்ய காரணமாகி அழிவுக்கு வித்திடுகிறது. சாலமோன் தன் நீதிமொழிகளில் கோபமானது கல், மணல் ஆகியவற்றை விட மனதில் அதிக பாரத்தை ஏற்படுத்தும், அது கொடுமையும் நிஷ்டூரமுமானது என்கிறார். நீதிமொழிகள் 27:3-4. ஒருவன் தவறு செய்யும்போது அவன் மீது கோபப்படுவதால் அவன் திருந்துவான். இல்லாவிட்டால் தவறுகள் தொடரக்கூடும். உலகத்தை திருத்துவதற்கு கண்டிப்பும் கோபமும் தேவை என்று சொல்லி கோபப்படுபவர்கள் கோபத்தை நியாயப்படுத்துவது உண்டு. ஆனால் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை திருத்த மாற்று வழிகள் உண்டா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமறை கூறுகிறபடி கோபம் ஒரு வகையில் முட்டாள்தனம். மேலும் கோபத்தின் காரணமாக குற்றங்கள் செய்யப்படுகின்றன. கோபம் மன பாரத்தையும் அழுத்தத்தையும் கொடுக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். கோபமே ஒரு பாவமாக இருக்கும்போது நாம் பாவம் செய்கிற பிறரை திருத்த கோபத்தை பயன்படுத்தலாமா? கோபமே ஒரு பாவமாக இருக்கும்போது நாம் பாவம் செய்கிற பிறரை திருத்த கோபத்தை பயன்படுத்தலாமா? தீர்மானம்: கோபம் வந்தால் விலகி நின்று யோசிப்பேன். காலம் கோபத்தை தணித்துவிடும்.